ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சிக்கன் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தான். இது அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. சிக்கன் பெரட்டல்னு. இதுக்கு எண்ணெய், பட்டை, லவங்கம் எது ஒன்றுமே தேவையில்லை. நிறைய ஃப்ளேவரபுளான எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் தேவையில்லை. சிம்பிள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் சிக்கன் 1/4 கிலோ, 2 வெங்காயம், 2 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இது மட்டும்தான் நமக்கு மசாலாவே, வேறு எதுவும் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதையே நல்லா பெனஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கறி வேக விட்டு சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா நான் கலந்து பார்த்தா எனக்கு அது இன்னும் சரி வரல, கொஞ்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா இந்த மண் சட்டியில் நம்ம செய்கிறதுனால அது கொஞ்சம் வேகமாக வச்சோன்னா பிடிச்சிக்கும், அது வேறு ஃப்ளேவர் வந்துடும். ஸோ நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மூடிடுங்க. கொஞ்சம் நேரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி போட்டு, ஏன்னா இது ஃப்ளேவரும் கொடுக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த சமயத்தில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு போடுறத விட இப்போ போடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் போடுவேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நல்லா பெரட்டி விட்டுடுங்க. நல்லா பெரட்டிட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஏன்னா கறி நல்லா இன்னும் வேகணும், ப்ளஸ் வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வரட்டும், டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கறி வெந்திருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பிடிச்ச மாதிரி தேவையான அளவு நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு பெரட்டி எடுத்துட்டு நல்லா சுண்ட விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.